ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்திக்கு ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கேஸில் வச்சுக்கணுங்க. ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கொதி வரும்போது நம்ம நிறுத்திடலாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். அவ்வளோதாங்க, வடித்து எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துருக்குறோங்க, முழு தனியாக. ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு. இதை வந்து அப்படியே இடித்து எடுத்துன்னு வரணும். அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டுன்ட்டு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பூண்டு, தனியா, சோம்பு, இதையே அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ராஜஸ்தானுடைய ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது வதங்கும் போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்குங்க. இதனுடைய ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு போடுறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா 1.5 குழிக்கரண்டி தயிர் எடுத்துருக்குறோங்க. இந்த தயிரில் நம்ம மசாலா இப்போ சேர்த்துக்கலாம். முன்னாடி நம்ம தனியாக சேர்த்தனால தனியா பவுட்ரு கம்மியாக சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வேறு எந்த மசாலாவும் தேவை கிடையாதுங்க, இதுவே போதும். இப்போ நம்ம வதங்குற இந்த வெங்காயத்தில் இந்த தயிரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது வேக விடலாங்க. அந்த தயிரோடைய பச்சை வாசனை, இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இது பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை, இதை கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு மூடி போட்டு வேகட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்துடுது. வாசனையே நல்லா சூப்பராக இருக்குதுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச வெந்தயக்கீரை, கசூர் மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியான இருக்குன்னா மல்லித்தழைங்க நல்லா தாராளமாக 1 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.